கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ மறுபடியுமாக இந்த யூத் ரிவைவல் ப்ரோக்ராமோட இந்த ஜூம் மீட்டிங்ல வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக உங்களில் அநேகர் ரெகுலரா நீங்க அட்டெண்ட் பண்றீங்க. ஸோ ஐ திங்க் காட் இஸ் ப்ரிப்பேரிங் யூ. ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த எழுப்புதலுக்காக அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ நாங்க கூட ஒரு 3 நாள் மீட்டிங்ல இருந்து இதை லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்க எதிர்பார்த்தோம். ஸோ ஏப்ரல்ல இந்த செகண்ட் வேவுக்கு முன்னாடி, செகண்ட் வேவ் ஜஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கிறப்ப ஒரு 3 நாள் மீட்டிங் எழுப்புதல் கூடுகையை வைத்து அதுல இருந்து நம்ம அதுக்கப்புறம் இந்த சத்தியங்கள் எல்லாம் டிஸ்ட்ரிக்ட் வைஸா போதிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசித்தது உண்டு. ஆனா ஆண்டவருடைய அநாதி திட்டம் பாருங்க. ஆண்டவர் ஒருவேளை அந்த 3 நாள் மீட்டிங் வச்சிருந்தா ஹார்ட்லி நாங்க ஒரு 6 சப்ஜெக்ட்ஸ் தான் ரொம்ப மேக்சிமமா டீச் பண்ணியிருக்க முடியும். ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் நம்மளுக்கு இந்த காலகட்டத்துக்கு என்ன தேவை, அப்போ ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கிறதுக்கு அவசியமான சத்தியங்கள், தடை பண்ணுகிற காரியங்கள்னு சொல்லி ஆண்டவர் அருமையாக பரிசுத்த ஆவியானவர் போதித்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்மளால சொல்ல முடியும். சோ இது யாருமே இந்த மாதிரி பிளான் பண்ணல. பட் the master planner is planning everything. அவர் சரியானபடி நம்மளை நடத்துகிறார் என்று சொல்லி நான் சொல்ல முடியும் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இந்த ஓவர் கமிங் சீரியஸ்ல நான் எடுத்துட்டு இருக்கிறேன். பிளஸ் மித்த சிஸ்டர்ஸ் எல்லாமே நம்மளோடு கூட அவங்க மூலமா ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டேதான் இருக்கிறார் என்பதை நம்ம மறந்து போக கூடாது. கடந்த வாரத்துல ஒரு உற்சாகமூட்டும் ஒரு வார்த்தை நம்ம கேட்டோம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன். உங்களில் அநேகர் நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, என்னால முடியலனே, நான் அடிக்கடி தவறனே, ஒருவேளை எஸ்பெஷலி இன் திஸ் ஏரியா ஆஃப் ஃபிளஷ்லி லஸ்ட், சரீர பிரகாரமான இந்த இச்சையில நான் ரொம்ப தவறேன். இந்த லாக்டவுன் பீரியட்ல நம்ம டெம்ப்டேஷன்ஸ் கூடிருச்சு. ஏன் அப்படின்னா கையில டைனமிக் மொபைல் இருக்குது, 5G ஸ்பீட் இருக்குது and what not, எல்லா அவைலபிலிட்டி வந்துருச்சு, டைம் இருக்குது, பிரைவசி இருக்குது, நம்மளுக்கு வேலை கம்மி ஆயிருச்சு. சோ இதுல நிறைய பேரு போராடுகிறத ஆண்டவர் உணர்த்தினார். சோ இது ஒருவேளை நிறைய பேர் என்கிட்ட தனியா கூட ஷேர் பண்ணாங்க, நான் இப்படி பண்ணுவேன்னு எதிர்வே பார்க்கலனே, நான் இப்படிப்பட்ட மோசமானவனா அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க. சோ அப்ப நான் சொன்னேன், இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடு நிறைந்ததுமா இருக்கிறதுன்னு சொல்லி வேதத்துல இருக்குது. நம்ம பை நேச்சர் நம்மளுடைய சுவாபம் பாவம் நிறைந்த சுவாபம் தான் அப்படின்றத நம்ம மறந்து போகக்கூடாது. ஆனா அதே நேரத்துல ஆண்டவர் நம்மளை எக்ஸ்போஸ் பண்றாருன்றத மறந்து போகக்கூடாது. நீ ஆண்டவருக்காக வல்லமையா எழும்பி பயன்படுத்தப்படணும் அப்படின்னா உன்னோட தனி அறையில நீ உன்னுடைய சரீரத்திலிருந்து எழும்புகிற அந்த இச்சைகளை, ஃபிளஷ்லி லஸ்ட் தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போறேன் இந்த மெசேஜ்ல. சரீர இச்சைகளை மேற்கொள்ள நீங்களும் நானும் பழகாவிட்டா ஆண்டவர் நம்மளை மகிமைப்படுத்தும் பொழுது அது அநேகருக்கு இடரலுக்காக நம்ம ஆளாகி விடுவோம். அதனால இட் இஸ் பெட்டர் தட் வி லேர்ன் த லெசன் இன் பிரைவசி. தனி அறையில இந்த மேற்கொள்ளுதலை நம்ம சம்பாதிக்கணும். இந்த மேற்கொள்ளுதலை ஆண்டவர் நமதாக்கி கொள்ள ஆண்டவர் பலப்படுத்துகிறார், வசனத்தை அனுப்புகிறார். சோ நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை நீங்க 1000 தீர்மானம் எடுத்திருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்றது என்ன தெரியுமா? நான் உன்னை பலப்படுத்துறேன், நான் அந்த இச்சையிலிருந்து உனக்கு விடுதலை அளித்து ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றதுக்கு நான் ஒவ்வொரு நாளும் உதவி செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். ஒருவேளை நானும் 9th ஸ்டாண்டர்ட்ல நான் அபிஷேகம் பெற்றேன். அந்த பீக் ஆஃப் டீனேஜ்னு சொல்லலாம், அந்த மேல் ஹார்மோன்ஸ் அப்பதான் உருவாகிற அந்த காலகட்டங்கள். அப்பொழுது ஆண்டவர் அபிஷேகித்தார். அப்ப எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சு. சோ இந்த இச்சைகள் இருந்தெல்லாம் நம்ம விலகி இருக்கணும்ன்ற தெளிவான ஒரு கிளாரிட்டி ஆண்டவர் கொடுத்தார். பட் என்னால முடியல. அப்ப ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணி அநேக தீர்மானங்கள் எடுத்தேன். இப்படி இருக்கணும், அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது. 1000 தீர்மானங்களை எடுத்தாலும் அது ஒரு தீர்மானங்கள்ல கூட ஒரு நிலைவரமாக என்னால காணப்படவே முடியல. நம்ம சோர்ந்து போனேன். ஆண்டவரே, இதுதான் வாழ்க்கையா? இப்படி விழுந்து விழுந்து எந்திரிக்கிறது தான் வாழ்க்கை ஆண்டவரே. எனக்கு ஒரு நாள்ல ஒரு விடுதலை நீங்க தரமாட்டீங்களா? ஒரே ஒரு நாள்ல எனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்து இந்த இச்சையிலிருந்து என்னை விடுவித்து அப்படியே நான் சிற
சிறகடிக்கிற ஒரு பறவையை போல பரிசுத்தமான வாழ்க்கையை டைனமிக்கா ஒரு நாள்ல வாழ முடியாதா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண காலங்கள் உண்டு. But God had a more deeper lessons to teach for me. ஆண்டவர் என் இடத்துல அநேக காரியங்களை இடைப்பட்டார். இது ஒரு நாள் கிடையாதுப்பா, இட் இஸ் எவ்ரிடே ப்ராசஸ், எவ்ரிடே ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அநேக சத்தியங்களை ஆண்டவர் இந்த விசேஷ விதமாக ஃபிளஷ்லி லஸ்டை குறித்து அநேக சத்தியங்களை அவர் வெளிப்படுத்தினார். சோ இதுல இருந்து நான் எழுதுனதுதான் அந்த நோ டு சே நோ. ஒருவேளை உங்களுக்கு அந்த புக் வேணும் அப்படின்னா நோ சொல்ல தெரியுமா அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்லயும் இருக்கு, தமிழ்லயும் இருக்குது. ஸோ பேசிக் லெசன்ஸ். ஒருவேளை அந்த இதுல இருந்து தாட்ஸ், சில தாட்ஸ் நான் இப்ப சில காரியங்கள் நான் சொல்லுவேன், இருந்தாலும் இது ஒரு முக்கியமான ஒரு சத்தியமா இருக்கிறது. ஸோ முதலாவது நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் சொன்ன இந்த லஸ்ட்ன்றது வந்து பொதுவாக கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை அப்படின்னு சொல்லி 1 யோவான் 2:16 வாசிக்கிறோம் இல்லையா? அதுதான் நான் போட்டிருக்கேன். மாம்சத்தின் இச்சையும் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவின் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள், it is from the world அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் 1 John 2:16. சோ இதுல மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை ரெண்டுமே இச்சை தான். அப்ப இதுல வந்து மாம்சத்தின் இச்சையை தான் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். இதே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான். சொன்ன ஒரு புக் எழுதுற அளவுக்கு ஒரு கண்டென்ட் இருக்குது. மாம்சத்தின் இச்சை மட்டும். கண்களின் இச்சையில வந்து மாம்சத்தின் இச்சையும் காணப்படுகிறது, ஆனா கண்கள் இச்சையும் பிளஸ் எக்ஸ்ட்ரா என்ன காணப்படுதுன்னா உலகத்தினுடைய மகிமைகளும் காணப்படுது. ஒரு நல்ல காரை பார்த்தோன்னே அதை வாங்கணும்னு ஆசை, ஒரு நல்ல ஒரு வீடை பார்த்தோன்னே அது மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை, கண்கள் அப்படியே பார்த்து ஆசைப்படுறது. ஸோ அந்த ஏரியாவை நான் இந்த டாக்ல நம்ம டச் பண்ணல. ஆண்டோடைய சுத்தமானால் ஒரு நாட்கள் யார் மூலமாவது ஆன்வியானவர் பேசுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஸோ we are straightforwardly focusing on மாம்சத்தின் இச்சை. இந்த மாம்சத்தின் இச்சையை குறித்ததான காரியங்களை நம்ம தியானிக்க இருக்கிறோம். 17வது வசனத்தை பாருங்க. 1 யோவான் 2:17. உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இதுல நீங்க பார்க்க வேண்டிய முக்கியமான காரியம் என்னன்னா, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும் அப்படின்னு சொன்ன உடனே பரிசுத்த யோவான் என்ன சொல்றாரு? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன். அப்ப இந்த இச்சையால பிடிபட்டோம் அப்படின்னா தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய காரியம் நிறைய பேர்கிட்ட நான் பேசுறப்ப அந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த அந்த நம்ம ப்ரோக்ராம்ல தான் இருக்கிறோம் இல்லையா? ஆண்டவருக்காக வைராக்கியமாக எழும்புகிற ஒரு வாலிப சேனையை நான் தருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனா ஏன் ஆண்டவரை இவங்க எல்லாம் வரமாட்டிக்கிறாங்கன்னு சொல்லி நான் யோசித்து கொண்டிருக்கிறப்ப நிறைய பேர் இந்த இச்சையின் பிடியில மாட்டிக்கொண்டு வெளிப்புறமான அழகை பார்த்து காதல் என்று சொல்லி ஒரு மாயத்துல ஒரு மோகத்துல மூழ்கி, கிறிஸ்தவர்கள் மத்தியிலே நான் சொல்றேன், அப்படியே மூழ்கி ஆத்ம பாரம் இல்லாம அதெல்லாம் அப்படியே ஒரு என்ன சொல்ல குளிர்ந்த நிலைமையில ஏதோ ஒரு பெயர் கிறிஸ்தவனாக வாழ துவங்கி விட்டார்கள். யார் இவர்கள் அப்படின்னா, ஆண்டவருக்காக வாழணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணவங்க, மீட்டிங்ல கமிட் பண்ணவங்க, ஆண்டவரே உமக்காக நான் வாழ்வேன்னு சொல்லி கண்ணீரோ ஒப்பு கொடுத்த இந்த சமுதாயம், இந்த ஒரு சின்ன குரூப், இந்த குரூப்பை வச்சுதான் ஆண்டவர் எதிர்கால சபையை கட்டி எழுப்பணும்னு வைத்திருக்கிற உங்களையும் என்னையும் வேற யாரும் கிடையாது. நம்மளை குறித்து தான் ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, இந்த இச்சைக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தனா என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதை மிஸ் பண்ணிடுவ. So in the forbidden longing, இந்த இச்சையை குறித்ததான it's so powerful that it can divert you from God's calling and will. தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில அப்படியே ஒரு திசை மாற்ற முடியும். இந்த இச்சைக்கு அவ்வளவு பவர் இருக்குது. மாம்சத்தின் இச்சைக்கு தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட தாசர்கள் விழுந்து போனவர்களை பாருங்களேன். ஏன் இது பவர்ஃபுல் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, தவறின அபிஷேகம் பண்ணப்பட்ட தாசர்கள், சிம்சோன் எவ்வளவு ஒரு பெரிய அபிஷேகம், ஒரு ஆளா இருந்து சிங்கத்தின் அவன் கிழித்து போடுகிறான், பெலிஸ்தியரை அவன் ஜெயிக்கிறான், கொன்று போடுகிறான். ஒரே ஆள் தான். He didn't have an army. பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கும் பொழுது வல்லமையினால தரிக்கப்பட்டு தேவனுக்கென்று பெரிய காரியங்களை சாதிக்க பிறந்த அந்த சிம்சோன், அவன் திருமணம் ஒண்ணு தவறான திருமணம் பண்றான். திருமண வாழ்க்கையில தோல்வி,
அதுக்கப்புறம் அவன் லைஃப் வந்து ஒரு கண்ட்ரோலே இல்லாம போயிருச்சு. காசா பட்டணத்துல ஒரு வேசியை போய் தேடுறான், ப்ராஸ்டியூட் போறான். அதுக்கப்புறம் ஒரு லேடியை போய் லவ் பண்ண போயிட்டான், தலீலா. இட் இஸ் அ ஃபெயில்டு மேரேஜ், ஃபெயில்டு என்ன சொல்ல, ஒரு இந்த லஸ்ட் கண்ட்ரோல் பண்ணாம விட்டா என்ன ஆகும்? ஒரு சைடு அபிஷேகம் இருக்குதான், ஆவியானவர் கிரியை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார். ஆனா எவ்வளவு நாள் அவர் விட்டு பார்க்கிறார். கடைசி நேரத்துல அவன் தன்னுடைய அர்ப்பணிப்பை காம்ப்ரமைஸ் பண்றப்ப, அந்த கமிட்மெண்ட்டை காம்ப்ரமைஸ் பண்றான் பாருங்க. இன்னைக்கு அநேக பேர் மிஷனரியா ஒப்பு கொடுத்துட்டு, இல்லையா, மிஷனரியா ஒப்பு கொடுக்குறாங்க, ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுக்குறாங்க, ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுக்குறாங்க. ஆனா இச்சைக்காக தங்களுடைய கமிட்மெண்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ண உடனே ஆண்டவர் அந்த இடத்தை விட்டு விலகிறத நம்ம பார்க்கிறோம் சிம்சனுடைய வாழ்க்கையில. இட்ஸ் நாட் அ ஜோக், இட்ஸ் நாட் அ ஜோக், இட்ஸ் நாட் அ ஜோக். அதான் சொன்னேன், இந்த இச்சை வந்து அவ்வளவு பவர்ஃபுல், அவ்வளோ நம்மளை வந்து வஞ்சிக்க கூடியது, வசீகரிக்க கூடியது, அட்ராக்ட் பண்ணக்கூடியது. இல்ல இன்னொரு பியூட்டின்னு சொல்றது, பியூட்டின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி தெரியல. இதோட சேடு ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஆங்கிள் வந்து அவங்க யூஸ்ஃபுல்லா தான் இருப்பாங்க. தாவீது ராஜாவை எடுத்துக்கிடுங்க, நம்ம தாவீது ராஜாவோட பாசிட்டிவ் மட்டும் தான் நம்மளுக்கு எல்லாம் நம்மளுக்கு தெரியும். கோலியாத் எப்படி ஜெயிச்சான், அவன் வந்து எப்படி ஜோம் போனா, எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனா இந்த ஏரியால he had a struggle. இச்சை அப்படின்றப்ப அவனோட வாழ்க்கையில தொடர்ச்சியாக, பர்சேபால் மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடியேல இருந்தே நம்ம பார்க்கிறோம், அநேக பெண்களை திருமணம் பண்றான். மீகா அவ லவ் பண்றான், சவுலோட அந்த குமாரத்திய. அதை குறிச்சு நான் பின்னாடி லைட்டா நான் சொல்லணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ டேவிட் ஹேட் அ ப்ராப்ளம் வித் த லஸ்ட். இதுல என்ன ப்ராப்ளம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நல்ல ஆண்டவருக்கு பிரியமான நிறைய ஏரியாஸ்ல பிரியமா இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தாவீதை குறித்து அவர் சர்டிபிகேட் கொடுக்கிறப்ப, எக்ஸப்ட் த கேஸ் ஆஃப் உரியா அப்படின்றார். உரியாவினுடைய அந்த விஷயத்தை தவிர்த்து மிச்ச எல்லாத்துலயும் டேவிட் இருந்தான் அப்படின்றார். அப்ப அந்த ஒரு ஏரியா he did not deal with it. அந்த ஒரு ஏரியாவை அவன் சரியா அவன் கையாளதனால அவன் தன்னுடைய முதலாவது குமாரன் இழந்து போறான். அம்னோன் சாகறான், அப்சலோம் சாகறான், அடோனிஜா சாகறான். 3 குமாரர்கள், பத்சேபாலுக்கு பிறந்த அந்த குழந்தை இறந்து போகிற 4 மரணங்கள், பிரிவு, ராஜ்யமே பிளவுபடுகிற காரியத்தை நம்ம பார்க்க முடியும். சோ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய ஜாம்பவான்களா இருந்தாலும் சரிதான், இந்த இச்சைக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது பெரிய பிளவுகளையும் பிரச்சனைகளையும் உண்டாக்கும் அப்படின்றத மறந்து போகக்கூடாது. அபிஷேகங்கள் உண்மைதான், அழைப்பும் உண்மைதான். ஆனா நீங்களும் நானும் இதை டீல் பண்றதுக்கு சில பேசிக் இதுதான். பெரிய ஒரு சூப்பர் ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்லாம் இது கிடையாது. ஆண்டவர் எனக்கு கடைசியா நான் அப்படி சுத்தி முத்தி பாக்குறப்ப அப்படிதான் தோணுச்சு, நீ இந்த பேசிக் பிரின்சிபல்ஸ்ல நீ கேர்ஃபுல்லா இருந்தாலே போதும், ஆண்டவர் இந்த விஷயத்துல ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஏன் இந்த தேவனுடைய மனிதர்கள் எல்லாம் விழுகிறாங்க? புது தம்பி ஒருத்தன் வந்து யூத் வர்றான், அவன் வந்து தடுமாறுறான் இல்லையா? ஆவிக்குரிய வளர்ந்தவர்களும் தடுமாறுறாங்க. இதுல என்ன பிரச்சனை? இதுல சில காரியங்கள், அதான் நான் சொல்றேன்ல, விழமாட்டோம் என்ற ஆவிக்குரிய பெருமை, நான் வளர்ந்துட்டேன் இப்பெல்லாம், இதெல்லாம் சின்ன பசங்களுக்கானது அப்படின்ற ஒரு கேர்லெஸ் ஆட்டிடியூட், ஒரு பேசிக் காம்ப்ரமைஸ். அதாவது மேரேஜுக்கு முன்னாடி எல்லாம் நல்ல கேர்ஃபுல்லா நான் அதை பார்த்திருக்கிறேன். என்னோட திருமணம் 25வது வயசுல நான் பண்றேன். சோ அதுக்கு முன்னாடி ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன், ரொம்ப கேர்ஃபுல்லா. சோ என்ன சொல்ல, அந்த பேர் நம்ம கெட்டு போயிடக்கூடாது, பைக்ல எந்த கேர்ளையும் ஏத்தக்கூடாது, தூரமா டிஸ்டன்ஸ் 2 feet டிஸ்டன்ஸ் 3 feet டிஸ்டன்ஸ் நம்ம பேசணும். இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல். பட் மேரேஜுக்கு அப்புறம் ஐ ஃபவுண்ட் அவுட் அந்த கேர்ஃபுல்னஸ் வந்து கம்மியாதான். இப்பதான் மேரேஜ் பண்ணிட்டோம்ல, யாரும் நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்க, சோ உள்ளத்துல அப்படி ஒன்றும் தப்பா ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டத்துல ஒரு கேர்லெஸ்னஸ் வந்ததை நான் பார்த்தேன். தென் ஐ ரியலைஸ்ட் இது வந்து திருமணம் முன்னாடி அதுக்கப்புறம் உள்ள அப்படி டீல் பண்றதே கிடையாது. சாகர வரைக்கும் இது நம்ம சரீரத்துல இருந்து அது கிரியை செய்கிற ஒன்றா இருக்கிறது. மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்னு சொல்ற அந்த ஒடுக்கிற அந்த 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 கேர்ஃபுல்னஸ் நம்மளுக்கு வேணும். ஒடுக்கணும், சரீரத்தை ஒடுக்க நம்ம ஒரு ட்ரெயின் பண்ணணும், டிசிப்ளின் கொண்டு வரணும். கான்சிக்வன்சஸ் குறிச்சதான ஒரு அவேர்னஸ் கிடையாது.
என்ன நினைக்கிறாங்க? ஒரு டீச்சிங் ஒண்ணு இருக்குது, என்னன்னா God will also forgive the consequences. உன் பாவத்தை அவர் மன்னிக்கிறார், பாவத்தின் விளைவுகளையும் ஆண்டவர் எடுத்து விடுவார் அப்படின்னு சொல்லுகிற ஒரு தவறான போதனை ஒண்ணு நான் இருக்கிறத நான் இன்னைக்கு பார்க்கிறேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நம்ம எதை விதைக்கிறோமோ அதே தான் அறுப்போம். சோ சில இச்சை பேஸ்ட் பண்ணி இந்த பாவத்தினுடைய கான்சிக்வன்சஸ் அவ்வளோ லேசில நம்மளால தவிர்க்க முடியாது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் தம்முடைய கிருபையின் நிமித்தமாக, அவருடைய இரக்கத்தின் நிமித்தமாக அந்த கான்சிக்வன்சஸ் இன்டென்சிட்டியை வேணா குறைக்கலாமே ஒழிய கான்சிக்வன்சஸ் நல்லிஃபை பண்ண முடியாது. விளைவுகளை முற்றிலும் அகற்ற முடியாது. தவறான ஒரு உறவு கொண்டான் தாவீது, பத்சேபாளோடு உறவு கொண்டான். ஆனா உண்மையான மனம் திரும்புதல் வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனா அந்த விளைவுகள் அது தானாக வந்து கொண்டேதான் இருக்கும். சோ சிலுவையில ஆண்டவர் நம்முடைய பாவத்தை அவர் சிலுவையில அறைந்து விட்டார், உண்மைதான். ஆனா அதே நேரத்துல நம்ம துணிகரமாக பாவத்துல ஈடுபடும் பொழுது அதன் விளைவுகள் நம்ம மறந்து போகக்கூடாது. ஊழியங்கள் உடைந்து போகிறத நான் பார்க்கிறேன், ஃபேமிலிஸ் உடையறத நான் பார்க்கிறேன் இல்லையா? இச்சையை உள்ளக்க விட்டுட்டோம் அப்படின்னா, எனக்கு ஒரு கப்பல் கவுன்சிலிங்க்கு வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னன்னே தெரியல பிரதர், அவர் என்னை பார்த்தாலே எரிச்சல் ஆகிறாரு. அப்ப அவர்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அப்படியே நான் போன்ல தான் கவுன்சில் பண்ணிட்டு இருந்தேன். பேசிக்கிட்டே இருக்கிறப்ப மைல்டா நான் கேட்டேன், நீங்க நெட்ல ஏதாச்சும் தவறான காரியங்களை பார்க்கிற உங்களுக்கு பழக்கம் இருக்குதா அப்படின்னு கேட்டேன். அவர் உண்மையை ஒத்துக்கிட்டார். ஆமா பிரதர், நான் அப்பப்ப பார்ப்பேன். அப்ப உடனே நான் எனக்கு ஆவியில உணர முடிஞ்சு என்ன அப்படின்னா, அங்க இருந்து வருகிற அந்த இச்சை என்ன பண்ணுது அப்படின்னா, மனைவி மேல ஒரு வெறுப்பை உண்டு பண்ணுது. நன்றாக புரிந்து, இன்னைக்கு நிறைய ஃபேமிலிஸ்ல உள்ள பிரச்சனை இதுதான். திருமணம் ஆகாதவர்களும் அந்த பிரிவினை உண்டு பண்ணும், வெறுப்பை உண்டு பண்ணும், எரிச்சலை உண்டு பண்ணும். விளைவுகள் அசுத்த ஆவிகள், அதெல்லாம் அந்த அசுத்த ஆவிகள் உள்ளக்க வந்துரும். ஓவர் கமிங் ஈவில் ஸ்பிரிட்ஸ் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம லஸ்ட்ன்றது நம்ம சரீரத்திலிருந்து வருகிறத தான் நம்ம இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சரி, அப்படியே தவறு அப்படின்னு சொன்ன உடனே அதை கரெக்ட் பண்ணாத ஆசாமிகள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னோட பலவீனம் பிரதர், இதெல்லாம் என்னுடைய பலவீனம். ஹோப் என்னோட ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா டாக்டர் பிரதர்? ஆயிட்டு இருக்குண்ணே. ஓகே. என்னுடைய பலவீனம் பிரதர் அப்படின்பாங்க. இது என்ன பலவீனம்? இட்ஸ் a very dangerous word, weakness. See, sin cannot be a weakness. So struggling can be weakness. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு பாவத்தை பாவம் என்றுதான் நம்ம சொல்லணும், பாவத்தை பலவீனம்னு சொல்லக்கூடாது. எனக்கு இந்த ஏரியால வீக் அப்படின்னா எமோஷனலி நான் வீக் ஏரியாவா இருக்கலாம். அதை நான் அட்ரஸ் பண்ண போறேன். எமோஷனலா சில நேரங்கள்ல நான் வீக்கா இருக்கலாம். ஆனா நான் பாவத்தை ஒண்ணு பண்ணிட்டு, துணிகரமான ஒரு பாவத்தை பண்ணிட்டு அதுக்கு நான் பலவீனம்னு பேரிடக்கூடாது. இன்னைக்கு ஒரு குரூப் அப்படி இருக்கிறதுனாலதான் அவங்களால வெளிவரவே முடியல. பிசாசு அங்கேயே அடிச்சிட்டானே, இதை அதை பத்தி உனக்கு கவலைப்பட வேண்டாம்ப்பா, எல்லாரும் இப்படிதான்ப்பா இருப்பாங்க அப்படின்னு அவன் சொல்லி அந்த பொய்யை சொல்லிடுறான். ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ், அதனாலதான் இன்னைக்கு எவ்வளவு இடத்துல இன்னைக்கு ஊழியங்கள்ல ஒரு ஒரு மகிமை இல்லாம காணப்படுது. உங்களையும் என்னையும் ஆண்டவர் நம்புகிறார். இந்த ஏரியால பரிசுத்த சந்ததியை உருவாக்கணும்னு நினைக்கிறார். பரிசுத்தத்துக்கான வைராக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கட்டும். ஆண்டவரே, மற்றவர்களை நீங்க பார்க்காதீங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல பிரதர், அப்படிலாம் அவங்க சொல்றாங்க, டீச் பண்றாங்க அப்படின்னு பார்க்காதீங்க. வேதத்தை மாத்திரம் பாருங்க. நீங்க கடைசி காலத்தில் ஆண்டவரே, நான் இச்சைகளுக்கு மசியாத ஒரு சந்ததியில ஒருவனாய் நான் இருக்கணும். என்னோட வாழ்க்கையில முடிவு மற்றும் கடைசி மூச்சு மட்டும் பரிசுத்தத்துல நான் உண்மையா இருக்கணும் சொல்லி, கடினமான ஒரு காரியம்தான். ரத்தம் சிந்தத்தக்கதான ஒரு போராட்டம் உண்டு இந்த ஏரியால. Lust is so powerful. Why lust of flesh is a powerful force. ரொம்ப பவர்ஃபுல்லானது. குதிரை எடுத்துக்கிட்டீங்கன்னா
நல்ல பவர்ஃபுல்லான ஒரு அனிமல், பயங்கர ஸ்பீடா ஓடும், நல்ல எனர்ஜி இருக்கும், அவ்வளவு லேஸ்ல டயர்ட் ஆகாது. ஆனா அதோட வீக்னஸ் என்னன்னா அப்படின்னா, கண்ணு ஸ்ட்ரைட்டா பார்க்காது. கண்ணு அங்க பார்த்து சில நேரங்கள்ல அது பயந்து மிரண்டும். கீழே பார்க்காம சைட்ல பார்த்துச்சுன்னா அதனாலதான் அந்த கடிவாளம் சொல்றாங்க. அந்த ஐஸை வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்காக இங்க நம்ம அந்த போட்டோல பாக்குறோம் இல்லையா? ஸோ வார் ஹார்சஸ்னாலும் சரிதான், இதை வந்து கரெக்டா அவங்க வச்சிருக்கணும். அப்படின்னாதான் இது பண்ண முடியும். மாம்சத்துக்கு நிச்சயம் வந்து இதை நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக, ஒரு ஓமைக்காக நான் சொல்றேன். மாம்சத்தின் இச்சை வந்து இச்சை அப்படின்றது ஏன் நம்மளுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குது? அந்த பேசிக் டிசைர், ஆப்போசிட் ஜெண்டர் அட்ராக்ஷன் இருக்கு இல்லையா? எதிர்ப்பாளரோடு உள்ள ஒரு அட்ராக்ஷன் வந்து ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது எப்ப இச்சையா மாறுது அப்படின்னா அது ரொம்ப பரிசுத்தமானது. ஒரு 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 பாய் கேர்ள் அட்ராக்ட் ஆறது, ஒரு கேர்ள் பாய் அட்ராக்ஷன் மட்டும் ஆறது வந்து தட் இஸ் ஒரு பேசிக்கான பியூட்டிஃபுல் திங் அப்படின்றத மறந்து போகக்கூடாது. ஆனா அட்ராக்ஷன் மட்டும் தான், அடுத்த ஸ்டெப் எதுவுமே நம்ம எடுக்க கூடாது. எப்ப அந்த ஸ்டெப் எடுக்க போறோம் அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ். அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். திருமணம் ரொம்ப பரிசுத்தமானது. அப்ப அந்த அந்த ஆண்டவர் திருமணத்துக்குன்னு வைத்திருக்கிற அந்த லெஜிட்டிமேட் டிசையர்ஸ் இருக்கு இல்லையா? ஆண்டவர் திருமண பந்தத்துல அந்த திருமண உறவுல நிறைவேற்றப்பட வேண்டிய அந்த அன்பின் அடையாளங்களை பிசாசு என்ன பண்றான்? திருமணத்துக்கு வெளியே எடுத்துட்டு வந்து, திருமணத்துக்கு முன்னாடி இல்லைன்னா திருமணத்துக்கு வெளியே, திருமணத்துக்கு முன்னாடி இல்லைன்னா திருமணத்துக்கு வெளியே எடுத்துட்டு வந்து அதை கொச்சப்படுத்தி அதை என்ஃபோர்ஸ் பண்ண அவன் ட்ரை பண்றான், பிசாஸ் ட்ரை பண்றான். அதை விட்டுட்டோம் அப்படின்னா அது தறிக்கட்டு போயிடும். அதனாலதான் இந்த ஆண்டவர் திருமணத்துக்குன்னு கொடுத்த இத சரீரத்துல நான் அதை கண்ட்ரோல் பண்ண, செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்றது ஒரு ஆவிக்குரிய ஒரு கனியா இருக்கிறது. இச்சை அடக்கம். அந்த இச்சைய நான் அடக்கணும் அப்படின்றத நம்ம மறந்து போகக்கூடாது. சோ இது ரொம்ப பவர்ஃபுல். ஏன் பவர்ஃபுல்? ஒரு சின்ன 3 பாயிண்ட்ஸ் நான் வேகமா சொல்றேன். ஒய் திஸ் இஸ் மோர் பவர்ஃபுல். நம்மளுக்கு நீங்களும் ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஏன்னா நான் 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து இதை நான் ஸ்ட்ரகிள் பண்றப்ப நிறைய காரியங்கள் அப்ப புரியல. ஏன் இது மட்டும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு? மிச்ச காரியங்கள்லாம் ஈஸியா இருந்துச்சு எனக்கு வின் பண்றதுக்கு. பணத்தை தூக்கி கரியர்ல எனக்கு ஒண்ணும் வேண்டாம் ஆண்டவரே, உமக்காக தான் நான் வாழ போறேன், உமக்காக தான் ஆத்ம ஆதாயம் பண்ண போறேன், மிஷனரியா போறேன். வெல் அண்ட் குட், மிஷனரியா போயாச்சு, அங்க ஆத்ம ஆதாயம் நான் பண்ணணும். நான் டிராவல் பண்றேன், அங்க என்ன சொல்ல, சைக்கிள்ல போறேன், ஆண்டவருக்காக கஷ்டப்படுறேன், ஆத்மாக்களா. வெல் அண்ட் குட், பட் திஸ் இஸ் தி லிங்கரிங் ஃபீலிங் ஸ்டில் இஸ் தேர். ஆண்டவரே இது அப்பப்ப இது தலை தூக்குது, ஆண்டவரே இது ஏன் இன்னும் சரியாக மாட்டேங்குது? அப்ப நாட் ஓன்லி இந்த இச்சை மாத்திரம் இல்ல, ஆண்டவர் சொன்னாரு, நான் சுயத்தை நீ இன்னும் சாக அடிக்கணும். அந்த சுயங்கள்ல நிறைய இருக்கு. தேவையில்லாத கோபங்கள், தேவையில்லாத என்ன சொல்ல வைராக்கியங்கள் இருக்கிறது, மன்னிக்க முடியாத சுபாவங்கள் இருக்கிறது. இதெல்லாம் என்னுடைய சுயத்துல இருந்தாலும் இந்த சுயத்துல இச்சைன்னு ஒண்ணு இருக்குது. ஆனா இந்த இச்சையை டீல் பண்றது ரொம்ப கடினம். ஏன் அப்படின்னா இதுல ஹார்ட் அண்ட் ஐஸ் போத் ஆர் இன்வால்வ். இருதயம் கண்ணும் ரெண்டும் அங்கே இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் மத்தேயு 5:28 சொல்றாரு, ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே அவரோடு விபச்சாரம் செய்தாயிற்று. இருதயத்துல விபச்சாரம் பண்ணிடலாம். சோ ஹார்ட்ல விபச்சாரம் நடக்குது இங்க. அப்ப கண்ணுல பாக்குறது, ஹார்ட்டுக்கும் கண்ணுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறது. சோ கண்கள்ல நம்ம சரியா பார்க்க நம்ம பழக வேண்டும். நீதிமொழிகள்ல நம்ம பார்க்கணும், உன் கண்கள் நேராய் பார்க்க கடவுது, உன் கண்கள் நேராய் பார்க்க கடவுது. இந்த குதிரையை போல உன் கண்கள் நேராய் பார்க்க கடவுது. அப்ப கண்கள்ல நம்ம டிசிப்ளின் பண்ணணும். இந்த கண்கள்லையும் இருதயத்திலையும் டிசிப்ளின் பண்ணலன்னா நம்ம இந்த ஏரியால வின் பண்ணவே முடியாது. Forget about it. ஆனா ஏன்னா எனக்கு இப்படிலாம் இருக்குது, ஏன்னா அப்படிலாம் இருக்குன்னா செக் யுவர் டீப் ஹார்ட். கண்ணு சரியா இருக்குதா? கண்ணு ஸ்ட்ரைட்டா பார்க்க பழகிருக்கிறோமா? நோன் சொல்லி பழக பாருங்க. ஏன்னா கண்ணுல யாரும் நீங்க தப்பா பாக்குறப்ப யாரும் உங்களை செக் பண்ண முடியாது. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் மட்டும்தான் அது தெரியும். கண்களை நான் ஸ்ட்ரைட்டா பார்க்கிறேன்னா, இந்த நீதிமொழிகள் 6:25 பாருங்க. அதாவது உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே, உன் இருதயத்தில் அவள் அழகை இச்சியாதே அப்படின்னு சொல்லி சாலமோன் ஞானி இங்க தெளிவா எழுதுறார்.
அவள் தன் கண்ணிமையினால் உன்னை பிடிக்க விடாதே. So she can catch you with her eyes. அப்ப கண்ணுல வந்து ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது. அதனால இவங்க வந்து சொல்றாங்க லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், அது இதுன்றாங்க. எல்லாம் எங்க இருந்து வருது பாருங்க, கண்ணுல இருந்து தான் வரும். கண்ணுல அங்க இச்சை இருக்கும். பி வெரி கேர்ஃபுல். எல்லாம் ஒருத்தன் கேள்வி கேட்கிறான், பில்லி கிராம் அப்படிதான் பண்ணாரு, ஆனால நானும் இப்படிதான் பண்ணுவேன். ஹலோ, அது கல்ச்சர், வேற கல்ச்சர் சார். அது வேற கல்ச்சர். அவங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே விமனை வந்து ரெஸ்பெக்ட் பண்றதுக்கு சொல்லி தருவாங்க, டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றதுக்கு சொல்லி தருவாங்க. கோட்ஷிப்னு ஒண்ணு இருக்குது. திருமணத்துக்கு முன்பதாக அவங்க ஒருத்தர் ஆப்ஜெக்டிவா பார்த்து பழகுவாங்க. நம்மளுக்கு ஒத்து போகுமா அப்படின்லாம். நம்மளுக்கு அந்த கல்ச்சரே கிடையாது. நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த கல்ச்சர் எடுத்து இங்க வந்து நம்ம உடனே நம்ம இது பண்ண முடியாது, அப்ளை பண்ண முடியாது. வேதம் என்ன சொல்லுகிறது? உன் கண் நேராய் பார்க்க கிடாது, இச்சியாத அழகை இச்சியாத. அழகுதானே, அழகாதானே இருக்கிறா, அழகாதானே இருக்கிறா, அழக நீ இச்சியாத. ஹார்ட். அதனாலதான் இந்த பேசிக் இதுல நம்ம we have to be very careful. இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஏன் இது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குது அப்படின்னா, நம்முடைய சரீர தேவையும் அன்பு தேவையும் ரெண்டு இருக்குது. பிசிக்கல் நீடு அப்படின்னு ஒண்ணு இருக்குது நம்மளுக்கு. நம்ம டச் வந்து ரொம்ப முக்கியம். குழந்தைய பிறந்த உடனே அது தூக்கணும் அப்படின்னு சொல்லும், அதை தொடணும்னு சொல்லும். ஹியூமன் நீட் அது ஆக்சுவலா, நம்மளை யாராச்சும் தொடணும் அப்படின்னு சொல்லி. டச் வந்து அகைன் இது வந்து மேரேஜ்ல தான் ஃபுல்ஃபில் ஆகுது. ஆரம்ப காலகட்டத்துல நம்ம குழந்தையா இருக்கிறப்ப நம்மளுடைய தாயின் அன்பு, தகப்பனின் அன்பு, அதெல்லாம் நம்ம குழந்தையா இருக்கிறப்ப நம்ம எல்லாம் தூக்குவாங்க. நல்ல பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா. சில வேளை பெற்றோர்கள் இல்லாதவங்க ஒருவேளை இந்த டச் அவங்க இல்லாம இருக்கும், அதனால அவங்க சைக்காலஜில நிறைய அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. ஆனா மேரேஜ்ல வந்து அந்த டச் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அது மாத்திரம் இல்ல, எமோஷனல் நீடும் இருக்குது நம்மளுக்கு. எல்லாருமே நம்ம லவ் பீயிங்ஸ், வி லாங் ஃபார் லவ். நம்ம அன்புக்காக ஏங்குகிற நபர்கள் எல்லாருமே. ஒரு இன்டிமேட் லவ்க்காக என்னை யாராச்சும் புரிந்துக்கிறதுக்கு இருக்குமே, நான் உட்காந்து ஷேர் பண்றதுக்கு எனக்கு ஆட்கள் வேணும், நிறைய பேசுறவங்க, என் கஷ்டத்தை யார்ட்டையாச்சும் சொல்லணும்னு இருக்குது அப்படின்றது எல்லாரோட நீடு. அதுவுமே மேரேஜ்ல தான் ஃபுல்ஃபில் ஆகும். அதுக்குதான் ஆண்டவர் மேரேஜை வச்சிருக்கிறார். மனிதன் தனிமையா இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்ட்டு. பிசிக்கல் நீடுன்னு இருக்கிறது, இமோஷனல் நீடுன்னு இருக்குது. இப்ப இது ரெண்டுமே இச்சை என்ன பண்ணுது அப்படின்னா தூண்டி விடுது. அதாவது ஆண்டவர் வந்து வனாந்திரத்துல இருக்கிறப்ப சாதாரண ஒரு நீடு தான். என்ன நீடு? பசிக்குது. பசிக்குன்றது வந்து ஒரு சாதாரண பிசிக்கல் நீட். பசின்றது பசிக்கிறப்ப சாப்பாடாப்ப பிசாசு அந்த இடத்துல வர்றான். லெஜிட்டிமேட் நீட் இருக்கிறப்ப வந்து நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கழுகுகள் எல்லாம் அப்பமாக்கும் அப்படின்னு சொல்றான். அப்ப பிசாசு எந்த வர்றான் பாருங்க, லெஜிட்டிமேட். இது ரெண்டுமே வந்து சரியான தேவைகள் தான் ஆண்டவர் படைத்து வைத்திருக்கிறார். ஆனா அதை திருமணத்துல ஃபுல்ஃபில் பண்ணாம திருமணத்துக்கு முன்னாடியே ஃபுல்ஃபில் பண்றதுக்கு, திருமணத்துக்கு வெளியிலேயே ஃபுல்ஃபில் பண்றதுக்கு பிசாசு நம்மளை என்ன செய்வான்? அவன் ஆட்களை ஏற்படுத்துவான். சோ இதுல வந்து மென் விமன் வந்து ரெண்டு வேற வேற மாதிரி ரிலேட் பண்றாங்க. ஜென்ஸ் என்ன, பாய்ஸோட இது என்னது? அவங்களோட பிசிக்கல் டச் நீடு தான் ரொம்ப, அவங்களுக்கு இந்த பிசிக்கல் நீடு தான் ரொம்ப தேவை ஜென்ஸ்க்கு. சோ அந்த பிசிக்கல் ஒரு பார்க்கறதுனாலே அவங்க நிறைய என்ன சொல்ல அட்ராக்ட் ஆவாங்க. கண்கள்லயே நிறைய அட்ராக்ட் ஆயிருவாங்க பாய்ஸ் அண்ட் மென்க்கு நான் சொல்றேன். விமனோட நீடு என்னது? ரொம்ப செக்யூரிட்டி நீட்ஸ் தான். ரொம்ப அவங்ககிட்ட நிறைய பேசணும், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது அவங்களோட நீடு. ஸோ இது ரெண்டும் வேற வேற இருக்கிறதுனால இப்ப மென்ன நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிசிக்கல்ல இருந்து தான் எமோஷனலுக்கு வருவாங்க. விமன் நீங்க பாத்தீங்க, விமன் ஆர் கேர்ள்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எமோஷனல் இருந்தா பிசிக்கல் வருவாங்க. இப்ப நம்மளுக்கு இந்த ரெண்டு நீட்ஸை வந்து திருமணம் வரைக்கும் உங்களுக்கு வெயிட் பண்ணணும். யூ ஹாவ் டு லேர்ன் டு வெயிட். திருமணம் ஆன பின்பும் மேரேஜ்ல மட்டும்தான் இது ஃபுல்ஃபில் ஆகும். இப்ப என்ன நம்மளுக்கு ப்ராப்ளம் அப்படின்னா, மேரேஜ் ஆனவங்களுக்காக சொல்றேன், மேரேஜ்ல கூட சில நேரங்கள் இது ஃபுல்ஃபில் ஆகாம போயிடும். இமோஷனல் நீட் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகாம போயிடும். அப்பதான் மேரேஜை விட்டு வெளியே வர்றதுக்கு மனசு அது வந்து இன்னொரு யாராவது ஒருத்தவங்க ரொம்ப நல்லா பேசுற மாதிரி இருக்கும். அதனால நான் பாய்ஸ் அண்ட் மென்னுக்கு நான் கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, நீங்க வந்து விமென்ட்ட டீல் பண்றப்ப டோன்ட் கிவ் இமோஷனல் சப்போர்ட். ஒரு பொண்ணு அழுதுட்டு இருக்கு, ஒரு சிஸ்டர் ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்க லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கவுன்சிலிங் வர்றாங்கன்னா, மென் அண்ட் பாய்ஸ் யூ டோன்ட் டீல் இன் தட் ஏரியா. எமோஷனல் சப்போர்ட்டை வந்து மென் வந்து கேர்ள்ஸ்க்கு கொடுக்க கூடாது, பாய் வந்து ஒரு கேர்ளுக்கு கொடுக்க கூடாது.
அதே மாதிரி கேர்ள்ஸ்க்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா, சின்ஸ் மென் ஆர் மோர் provoked by physical appearance, சும்மா டச் பண்ணக்கூடாது. டச் இஸ் மோர் என்ன சொல்ல, இட் வில் சென்ட் லாட் ஆஃப் சிக்னல்ஸ். தொட்டு பழகுற உங்களுக்கு ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், ஆனா அவனுக்கு அது வேற மாதிரி இருக்கும். ரெண்டு பேருக்குள்ள ஹார்மோன்ஸ் வேற வேற ஹார்மோன்ஸ் ஆண்டவர் அப்படிதான் படைத்து வைத்திருக்கிறார். சும்மா அப்படி தொட்டு பழகுறது நான் பாக்குறேன் இன்னைக்கு ரொம்ப அது கேஷுவலா நடக்குது. ஏன் பிசாசு இதை கேஷுவலா கொண்டு வர்றான்? சோ தட் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸும் கேஷுவலா மாறணும் அப்படின்றதுக்காக. கீப் அ டிஸ்டன்ஸ். இல்ல நாங்கெல்லாம் அப்படி அந்த இந்த இதெல்லாம் நாங்கெல்லாம் அப்படி இல்லை, அதெல்லாம் யாரும் நம்ம அந்த டயலாக் எல்லாம் விட வேண்டாம். நம்மள பாடி பயாலஜி அப்படிதான் இருக்குது. அதனால நம்ம அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு we have to learn it அப்படின்றத மறந்து போகக்கூடாது. ஸோ இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ்ல புக்ல எல்லாம் எழுதியிருக்கிறேன். நம்ம பாய் அண்ட் கேர்ள் இல்லைன்னா ஒரு மென் அண்ட் விமன் எப்படி நம்ம ரிலேட் பண்ணணும், லெவல் 1ல எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா, ஹாய்ஸ் அண்ட் பாய் கிட்டத்தட்ட நான் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்ககிட்ட நான் எப்படி கம்யூனிகேட் பண்றேன், நான் சொல்றேன் அவ்வளவுதான். there is no என்ன சொல்ல ஒரு பர்சனல் டச் கிடையாது. ஸோ அதனாலதான் கிளஸ்டர் வந்து நம்ம வச்சிருக்கிறோம், கிளஸ்டர் குரூப்ஸ் வச்சிருக்கோம். சின்ன சின்னதுலயாச்சும் அட்லீஸ்ட் ஒருத்தர் நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாய்ஸ் தனியா கேர்ள்ஸ் தனியா வச்சிருக்கிறோம். ஸோ தட்ஸ் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து ஒன்லி ஹாய்ஸ் அண்ட் பாய்ஸ். ஒரு ரொம்ப பர்சனல் டச்சே இருக்காது, ஹாய் பாய் அவ்வளவுதான். லெவல் 2 நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் பேஸ்ட் ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன். அதாவது ஒரு பணியிட உறவாடல், வேலை உங்கள்கிட்ட சேர்ந்து வேலை பாக்குறீங்க, ஒரு ஆபீஸ்ல இருக்கிறீங்க, இல்ல ஒரு சேர்ந்து வந்து நீங்க வந்து ஏதோ ஒரு ஒர்க் பண்றீங்க, சேர்ந்து மினிஸ்ட்ரி கூட பண்ணலாம். பட் அது ஒன்லி இந்த மினிஸ்ட்ரி மட்டும்தான் நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னா யூ ஆர் ஹேவிங் ஒர்க் பேஸ்ட் ரிலேஷன்ஷிப். மினிஸ்ட்ரி பேஸ்ட் ரிலேஷன்ஷிப் நான் வச்சிருக்கிறேன், அவ்வளவுதான் பணியிட உறவாடல். இப்ப இது ரெண்டு சேஃப், இது ரெண்டுக்கு நோ ப்ராப்ளம். சரியா? நீங்க வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், மென் அண்ட் விமனோ ஹலோ பிரதர் ஹலோ சிஸ்டர்னு சொல்லி நீங்க உறவாடிக்கலாம். லெவல் 2லயும் வந்து மினிஸ்ட்ரி ரிலேட்டடா நீங்க வந்து பேசலாம் கொள்ளலாம், தட்ஸ் ஓகே. பட் தி தேர்ட் திங் இஸ் மோர் க்ரூஷியல். என்ன அப்படின்னா பர்சனல் அண்ட் இமோஷனல் லெவல், மன ரீதியான உறவாடல். இதுலதான் என்ன நடக்குது அப்படின்னா தனியா சாட் பண்ண ஆரம்பிக்கிறோம், பர்சனல் ப்ராப்ளம்ஸை ஷேர் பண்றோம். ஸோ இது இந்த லெவல் 2ல இருந்து லெவல் 3க்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. லெவல் 2ல இருந்து லெவல் 3 இந்த பிரிட்ஜ், அதாவது இந்த லைனை மட்டும் நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு மே காட் ஹெல்ப் யூ. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். அதாவது ப்ரொஃபஷனல் இந்த ஒர்க்கை முடிச்சிட்டீங்களா, வாட்ஸ்அப்ல சாட் பண்றீங்க, இந்த ஒர்க்கை முடிச்சிட்டீங்களா, இதை முடிச்சிட்டீங்களாப்பா, உன் ஃப்ரெண்டே சொல்றான் ஏப்பா அந்த அசைன்மெண்ட் முடிச்சிட்டியா, எக்ஸாமுக்கு முடிச்சிட்டியா, அது வரைக்கும் ஓகே. But the moment you ask, I am feeling very lonely, யாராச்சும் ஒருத்தர் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, நான் ரொம்ப தனிமையா இருக்கேன், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. See, you are crossing the level 2 to level 3க்கு நீங்க போறீங்க. So you should know that you are crossing the level. Immediate cross ஆன உடனே அது டேஞ்சர்னு சொல்றத காட்டிலும் நீங்க அந்த கோடை கிராஸ் பண்றீங்க, இனிமே அது சருகலான பாதை என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். காம்ப்ளிமெண்ட் பண்றது. இப்ப நம்மளுக்கு வந்து இன்னைக்கு வந்து சொசைட்டி எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா 50 வயசு ஒரு லேடி கூட போய் 2 மணி நேரம் உட்காந்து என்ன சொல்ல அந்த பியூட்டி பார்லர்ல உட்காந்து அவங்க வயசை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜென்ஸுக்கும் இன்னைக்கு பெரிய நிறைய இது வந்துருச்சு. சம்ஹவ் நம்ம எல்லாரும் நம்ம ஏஜை குறைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்றோம். we have become an image based society. ஈவன் ஸ்பீக்கரா இருந்தா கூட ஒரு நான் ஸ்மார்ட்டா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்ன்ற ஒரு ப்ரெஷர் உண்டு பண்ற மாதிரி ஒரு சொசைட்டிக்குள்ள நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால நம்ம காம்ப்ளிமெண்ட்ஸ் குறிச்சு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இஃப் somebody compliments you like நீ ரொம்ப அழகா இருக்க, நீ ரொம்ப அழகான ட்ரெஸ் போட்டிருக்கிற, கேர்ள்ஸ் பி கேர்ஃபுல், அதுக்கு ஒரு தேங்க்யூ போடாதீங்க. உங்க இம்மிடியட்டா உங்க மைண்ட்ல என்ன வரணும் அப்படின்னா, who is this fellow who is complimenting me? He is crossing the limit. அதாவது நீங்க ஒரு பர்சனை வந்து நீங்க அலோவ் பண்றீங்க, உங்களோட லெவல் 2ல இருந்து லெவல் 3க்கு வந்து அலோவ் பண்றீங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கிடணும். You should not respond. அந்த நபரை குறிச்சு கேர்ஃபுல்லா இருக்கணும், உங்களுக்கு ஷூடா இருக்கணும், மந்தமா இருக்க கூடாது. பாய்ஸ் பி கேர்ஃபுல். நீங்க வந்து கேஷுவலா வந்து பர்த்டே விஷஸ் அனுப்புறது இல்லையா, கேர்ள்ஸுக்கு ஒரு கவுன்சிலிங் நாங்க பண்ணோம் ஒரிசால. அந்த பொண்ணு ஒரே அழுக, என்ன அவன் லவ் பண்றேன்னு சொன்னா இப்ப இன்னொருத்திய கல்யாணம் பண்றான் அப்படின்ட்டு ஒரே அழுக. அதுக்கப்புறம் கேட்டு பார்த்தா அவன்கிட்ட கேட்டான்னா அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்றான்.
நான் அப்படி கம்யூனிகேட்டே பண்ணல அப்படின்றான். பட் அவன் என்ன சொன்ன, எப்ப கம்யூனிகேட் இல்ல, என்ன எல்லா பர்த்டேக்கு எனக்கு மறக்காம விஷ் அனுப்புவான், என் பர்த்டே எல்லாருமே மறந்துருவாங்க, அவன் மட்டும் மறக்கவே மாட்டான். பர்த்டே விஷாலே பிரச்சனை வந்துருச்சு. So you can wish for birthday, okay, in public way. Be careful. இப்ப ரெண்டு சைடும் நீங்க பேலன்ஸ் பண்ணணும். கேர்ள்ஸ் அண்ட் விமன் நீங்க யோசிக்கணும், ஐ ஆம் எமோஷனலி, நான் வந்து யார்ட்டையும் நான் வந்து என்னை கிவ் அப் பண்ணிடக்கூடாது. அப்ப பாய்ஸ் நீங்க என்ன யோசிக்கணும், ஐ ஷுட் நாட் இன்ஃப்ளூயன்ஸ் எமோஷனலி சம்ஒன். நான் இன்னொருத்தவங்களுக்கு எமோஷனல் இது வந்து சப்போர்ட் நான் கொடுக்க கூடாது. ஸோ ரொம்ப ரொம்ப அது மாதிரி ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங், இது வேற பெரிய ப்ராப்ளம். என்னன்னா திடீர்னு ஒரு பையனுக்கு வந்து ஆத்ம பாரம் வந்துருது, அந்த பொண்ணு மேல ஆத்ம பாரம் வந்துருது, அந்த பொண்ணுக்கு அந்த பையன் மேல ஆத்ம பாரம் வந்துருது. உடனே 2 பேர் சேர்ந்து ஜோமோன ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பா ஊழியம் பண்றது ஏகப்பட்ட ஏரியாஸ் இருக்கு. டோன்ட் டுவெல் இன் தட் ஏரியா. நோ, நாங்க அப்படி இல்ல. டோன்ட் டிஃபை ஏஜஸ் ஓல்ட். நம்மளோட பேசிக் பிசாசுக்கு தெரியும் நம்ம ஃபிளஷ் வந்து ரொம்ப வீக் அப்படின்னு. எனி டைம் ஹி கேன் ட்ரிகர். Don't give space. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. அதனாலதான் நம்ம மென்டர்ஷிப்ல நாங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். God willing, another 15 daysல we're going to allot mentors for the first group. சரியா? அதனால நல்ல உங்க கேர்ள்ஸ் அண்ட் விமனுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அக்காமார் உங்களுக்கு கிடைப்பாங்க. பேரலல் மென்டர்ஸ் கூட உங்களுக்கு வருவாங்க, உங்க ஏஜ்ல உள்ள மென்டர்ஸ் கூட உங்களுக்கு வருவாங்க. பசங்களுக்கு நல்ல அண்ணன்மார்கள் கிடைப்பாங்க. அதுல நீங்க லிமிட் பண்ணிக்கிடுங்க. பசங்க வந்து ரொம்ப ஓவரா அக்கான்னு போகாதீங்க, பொண்ணுங்க வந்து ஒரு ஓவரா அண்ணன்னு போகாதீங்க. எல்லாரும் மண்ணுன்றத மறந்துடாதீங்க. மண்ணென்று நினைவு கூறுகிறார். ரொம்ப ஸ்பிரிச்சுவலா ரொம்ப பிரேயர்ஃபுல்லா அதெல்லாம் ரெண்டாவது தான். பேசிக் ஹியூமன் நேச்சர் ஒண்ணு இருக்குது, அது யாருக்கும் மாறாது. ஆர் யூ வித் மீ? இது எத்தனை தடவை படிச்சு சொன்னாலும் நிறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குது. மறுபடியும் அங்கேதான் இந்த ஏரியாவை போயிட்டு தான் இருப்பாங்க. பர்சனல் மினிஸ்ட்ரின்னு சொல்லி கலர் கொடுத்து போறப்பதான் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. So come on, let's go for some victory tips. Okay, ஜெயம் எப்படி நம்ம இறுதி மூச்சு வரை பரிசுத்தமா வாழணும்னு சொல்லி சில சஜஷன்ஸ் கொடுத்து நம்ம முடிக்க போறேன். Okay, 7 suggestions, very fast suggestions, right? So many are very very important. ரொம்ப முக்கியமானது. I encourage you to hear this message once again. நீங்க இன்னொரு தடவை கூட அந்த வீடியோல வந்து ரிலாக்ஸ்டா நீங்க கேளுங்க. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. இன்னும் நீங்க மித்தவங்களை லீட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இன்னைக்கு இதெல்லாம் நிறைய பேர் தெரியாததுனால அவங்க லைஃப்ல வந்து கண்ணீர், கவலை, கஷ்டம், சமாதானம் இல்லாம ஜாலியா இருக்க வேண்டிய வயசுல கஷ்டப்பட்டு இருக்கிறத நான் பாக்குறேன், கண்ணீர் சிந்திட்டு இருக்கிறத நான் பாக்குறேன். சோ செட் அப் ஸ்பிரிச்சுவல் பவுண்டரிஸ், ஆவிக்குரிய எல்லைகளை நீங்க நியமிங்க. சோ எந்த ஏரியாஸ்ல நான் வந்து ரொம்ப லூஸா இருக்கிறேன், யார்கிட்ட நான் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸா நான் பேசிட்டு இருக்கிறேன், வாட்ஸ்அப்ல நான் சாட் பண்ணிட்டு இருக்கிறேன், அதை வந்து இன்னையில இருந்து டிசைட் பண்ணுங்க. ஐ எம் கோயிங் டு இக்னோர். அப்ப அவங்க அஃபண்ட் ஆவாங்க. என்ன நீங்க இது பண்ணுமா, இட்ஸ் ஓகே டு அஃபண்ட். நீங்க அன்மியூட் பண்ண வேண்டாம், நீங்க சொல்லுங்க வாயை திறந்து, இட்ஸ் ஓகே டு அஃபண்ட். சில நேரங்கள்ல மற்றவர்களை காயப்படுத்துவது தவறல்ல. என்னுடைய பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ள சில நேரங்களில மற்றவர்களை காயப்படுத்துவது தவறல்ல. இதுல வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஐயோ தப்பா நினைச்சிருவாளே, ஐயோ அவங்க தப்பா நினைச்சிருவாங்க, அப்பா இந்த இதெல்லாம் வேண்டாம் சார். ப்ளீஸ் லிசன் டு மீ. Set up spiritual boundaries. Know your weak area. நீங்க பாருங்க, அந்த பவுண்டரி நான் நல்லா போட்டு வச்சிருந்தேன். நான் சொல்ற இடத்த நான் போற இடத்துலதான் இந்த எக்ஸாம்பிள சொல்லுவேன். ஒரிசால அருமையான ஒரு கார்டன் நாங்க வச்சிருந்தோம். பசங்கள்லாம் சேர்ந்த நான் ஒரு வார்டனா இருக்கிறப்ப, இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப அருமையான இடமா இருந்துச்சு. ஆனா ஒரு இடம் வீக்கா வச்சிருந்தோம், தண்ணி ஊத்துறதுக்குன்னு சொல்லி திறந்துட்டு போறதுக்கு. ஒரு நாள் நல்ல செடிகள்லாம் வச்சிருந்தேன். நான் எனக்கு ரொம்ப டெவலப் பண்ணணும்னு ஆசை அந்த ஏரியாவை. அப்போ ஒரு நாள் லஞ்ச் இது டீ பிரேக்ல நினைக்கிறேன், ஒரு சின்ன 7th ஸ்டாண்டர்ட் பையனோ 6th ஸ்டாண்டர்ட் பையனோ வந்து சொன்னா, சார் மாடு வந்து எல்லாத்தையும் எடுத்துருச்சு சார் அப்படின்னு. எனக்கெல்லாம் பதறி போச்சு. வேகமா ஓடி போனேன். பார்த்தா ஒரு சின்ன கேப், அது இந்த மாதிரி ஒரு செதஞ்சு போன ஒரு வேலி, ஒரு 5-6 மாடு உள்ளக்க வந்து எல்லா செடியும் காலி பண்ணிருச்சு. ஜஸ்ட் ஒரு 10 minutes. இந்த பலவீன பகுதி, பாவத்தை பலவீனம்னு சொல்லாதீங்க, ஆனா உங்கள் வாழ்க்கையில நீங்க விடுகிற கேப்ஸ் என்னன்னு பாருங்க.
எதுல கேப் ஓடுறீங்க? தனியா இருக்கிறீங்களா? இதை நான் போட்டிருக்கிறேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லயும், கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸ்லயும். ஆனா இது வேரி ஆகும். ஒவ்வொருத்தருக்கும் பலவீன பகுதிகள் வேரி ஆகும். ஒரு பெரிய சக்சஸ்க்கு அப்புறம், ஒரு பெரிய ஃபெயிலியருக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து ரொம்ப வல்னரபிளா இருப்பாங்க, தடுமாறுவாங்க. அந்த நேரத்துல நிறைய பேருக்கு நிறைய நிறைய நேரங்கள்ல எமோஷனலா ஷேர் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவை இருக்கும். நிறைய பேர் ரொம்ப இரக்க சுபாவம் உள்ளவங்களா இருப்பாங்க. இதெல்லாம் நன்மை மாதிரி தெரியும், பட் இதுவே வினையா மாறிடும். சோ நீங்க உங்க ஏரியால என்ன ஏரியால அந்த இது வரைக்கும் நான் எந்தெந்த ஏரியால நான் தடுமாறி இருக்கிறேன், ஏன் தடுமாறினேன் அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்ணணும். அது மாத்திரம் இல்ல, ரெண்டாவது முக்கியமான ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னா, பில்ட் அக்கௌண்டபிலிட்டி, கணக்கு ஒப்புவிக்கும் தன்மை. இது என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்மளை மண்ணென்று சொல்லி நினைவு கூறுகிறார். நம்ம வந்து மண்ணுன்னு சொல்லி நினைக்கணும், நான் வந்து இதுக்கெல்லாம் மித மிஞ்சினவன் அப்படின்னு கிடையாது. ஸோ அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு நீங்க யோசித்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? இப்ப மென்டர்ஷிப் அதுக்கு தான் நாங்க வச்சிருக்கிறோம். யூ ஹாவ் டு பி டிரான்ஸ்பரண்ட், டோன்ட் லீட் அ சீக்ரெட் லைஃப். அதாவது இப்ப மொபைல்னு எடுத்துக்கிட்டா, யாருக்குமே பாஸ்வேர்ட் தெரியாது எங்க வீட்டுலனே, எங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாது, வர தெரியாது, நான் தனியா தான் இருப்பேன். ஆல்ரெடி யூ ஆர் இன் தி ரெல்ம் ஆஃப் டார்க்னஸ். மறந்துடாதீங்க. ஒருத்தர்கிட்டயாச்சும் உங்க பாஸ்வேர்டு, உங்க போனை கொடுத்து நீங்க வந்து ஃப்ரீயா நீங்க வந்து பழகுறீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் லைஃப்னு அர்த்தம். 5வது பாயிண்ட்ல நான் போட்டிருக்கேன் பாருங்க, லீடிங் எ டபுள் லைஃப். அதை டெலீட் பண்ற பழக்கம் இல்லையா? அது நீங்க இப்போ வாட்ஸ்அப் சேட்டை வந்து கண்டது கழுதையெல்லாம் பவுண்டரியை கிராஸ் பண்ணி நல்லா பேசிட்டு ஃபிளர்ட்டிங் பண்ணிட்டு இல்லையா, அதுக்கப்புறம் டெலீட் பண்ணிடலாம் நினைக்கிறீங்கல்ல, அது ரொம்ப டேஞ்சரஸான டார்க் ஏரியா. பிசாசு நல்லா சிரிப்பான் அந்த இடத்துல. டெலீட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுங்க. பீயிங் டிரான்ஸ்பரண்ட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேஸ். நான் என்னோட சாட்ஸை வந்து டெலீட் பண்ணக்கூடாது. திருமணமானவர்களுக்கு என்னுடைய ஆலோசனை, ஆழமான ஆலோசனை, எந்த சாட்ஸையும் அந்த ஸ்டோரேஜ் நிறையாச்சுன்னு டெலீட் பண்ணுங்க, அது வேற விஷயம் நான் சொல்றது இல்லையா. இதை நான் பேசிட்டு திருப்பி டெலீட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்க. திருமணமானவர்கள், நீங்க உங்க ஹஸ்பண்டுக்கு நீங்க மறைச்சிங்க அப்படின்னா ஆல்ரெடி யூ ஆர் அன் அன்ஃபெய்த்ஃபுல் பர்சன்றதை மறந்துடாதீங்க. நீங்க ஏற்கனவே விசுவாச துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதை மறந்துடாதீங்க. திருமணமானவர்களுக்கு சொல்றேன், திருமணம் ஆகாதவர்களுக்கும் உங்க ஃபியூச்சர் ஒய்ஃபுக்கு இப்பவே நீங்க அன்ஃபெய்த்ஃபுல்லா இருக்காதீங்க. ஆண்டவர் எப்படினாலும் ஒரு நபரை உங்க வாழ்க்கையில கொண்டு வருவார். அவங்ககிட்ட அப்ப நீங்க இதெல்லாம் மறைக்க போறீங்களா? டபுள் லைஃப் வாழ போறீங்களா? டோன்ட் லீட் டபுள் லைஃப். டோன்ட் மெயின்டைன் சீக்ரெட்ஸ். யார்கிட்டயாச்சும் ஒருத்திட்ட சொல்லுங்க, சொல்லி அந்த கட்டிலிருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. சேர்ந்து ஜோம் பண்ணுங்க. டிரான்ஸ்பரன்சி பிசாசு ரொம்ப பயப்படுவான். ஏன்னா நீங்க பதுக்கி வைக்கிற வரைக்கும் தான் பிசாசு உங்களை ஏமாத்த முடியும். அந்த பாவத்துல வைத்து அது குற்ற உணர்வை கொடுத்து உங்க லைஃப வந்து அபிஷேகத்தை குறைய பண்ணி, மங்க பண்ணி, மகிமையை மங்க பண்ணி உங்க லைஃப வந்து ஃப்ரூட்லெஸ்ஸா மாத்துறதுதான் அவனோட வேலை. நோ, டோன்ட் லீட் அ டபுள் லைஃப். சரியா? மெயின்டைன் மேரேஜ் பியூரிட்டி, திருமண உறவில் பரிசுத்தம். எபிரேயர் 13:4 நாம் பார்க்கிறோம். மேரேஜ் இஸ் ஆனரபிள் திங். 1 கொரிந்தியர் 6:18-19 நீங்க பாத்தீங்க அப்படின்னா வசனம் என்ன சொல்லுது? நம்ம என்ன செய்யணுமா? விலகி ஓடு அப்படின்னு சொல்லி அங்க நாம பார்க்கிறோம். விலகி ஓடு, வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள்னு சொல்லி ஆண்டவர் அங்க பரிசுத்த பவுல் மூலமா பேசுறது நான் பார்க்கிறோம். ரொம்ப முக்கியமான வசனங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பா இருக்கிறது. வேசித்தனம் செய்கிறவனும் தன் சுய சரீரத்துக்கு விரோதமாக பாவம் செய்கிறான். சின்னிங் அகெயின்ஸ்ட் ஓன் பாடி. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றதும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியனுடைய ஆலயம் என்றும் நீங்கள் அறியீர்களா? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவே. யூ ஆர் நாட் யுவர் ஓன். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. சரீரத்தினால் தேவனுடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தணும், தேவனை மகிமைப்படுத்தணும். அப்ப இந்த சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். இது தேவன் தங்கும் வாசஸ்தலம். என்னிடத்துல எந்த சீக்ரெட்ஸ் இருக்கக்கூடாது. இந்த திருமணத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா
திருமணத்துக்கு நான் கொஞ்சம் கடைசியில வர, அதுக்கு முன்னாடி ஐம் கோயிங் டு 4th பாயிண்ட். பிகாஸ் இந்த சீக்ரெட் லைஃப்ல வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா தவறான உறவுல இருக்கிறாங்க. இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, தவறான உறவு கொண்டாதான், பிசிக்கலா ஒருத்தரோட உறவு கொண்டாதான் விபச்சாரம் நினைக்கிறாங்க. நோ, நீங்க ஒருத்தரோட எல்லை மீறி சேட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, அதை டெலீட் பண்றீங்கனாலே நீங்க விபச்சார அந்த எல்லைக்குள்ள நீங்க போயிட்டீங்க. ஒரு ஸ்திரீயை நீங்க இச்சையோடு பார்த்துட்டீங்க அப்படின்னா இதயத்துல விபச்சாரம் முடிஞ்சிருச்சு. ஒரு நபரோட நீங்க வந்து இதயத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஏற்கனவே உங்க எதிர்கால மனைவிக்கோ எதிர்கால கணவனுக்கோ துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நன்றாக புரிந்து கொள்ள, இது ஆத்தும பிணைப்புகள். இதெல்லாம் இது அப்படியே ஒரு பாண்டேஜா மாறிப்போகும். நிறைய பேர் பழைய வாழ்க்கையில இருக்கும், பழைய வாழ்க்கையில இருக்கும், அதையே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. பிசாசு அதை நினைவு போட்டு கொண்டே இருப்பான். மறுபடியும் மனசுக்குள்ள கொண்டு வந்துகிட்டே இருப்பான். டேவிட் மீகாவை நீங்க பாருங்க, 2 சாமுவேல் 3வது அதிகாரத்துல 2 பேரும் லவ் பண்றாங்க. மீகா வந்து சவுலோட பொண்ணு, கல்யாணம் ஆகுது. ஆனா அதுக்கப்புறம் சவுல் தாவீதை வந்து கொல்லணும்னு நினைக்கிறான். தாவீது ஓடி போறான். ஆனா தாவீது திருப்பி ராஜா ஆன பிறகு எனக்கு மீகா கண்டிப்பா வேணும்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவ அடுத்த மேரேஜ் பண்ணியாச்சு. 2 பேரோட லைஃப் முடிஞ்சிருச்சு, பிரிஞ்சிருச்சு. தாவீது அடுத்த கல்யாணம் பண்ணிட்டான், மீகா அடுத்த கல்யாணம் பண்ணியாச்சு. 2 பேரோட வாழ்க்கை வேற வேற டைரக்ஷன்ல போன பிறகும் தாவீது என்ன பண்றான், எனக்கு பழைய அந்த மீகா எனக்கு வேணும்ன்றான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பழைய வாழ்க்கையை திருப்பி ஞாபகப்படுத்துகிறதான அசுத்த காரியங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகின. நெவர் ஃபிளேர் அப் நீங்க கொண்டு வராதீங்க. சில நேரங்கள் இது ஆவிக்குரிய விடுதலை நம்மளுக்கு தேவை இருக்கும். ஆவிக்குரிய விடுதலை நம்மளுக்கு தேவை இருக்கும். இந்த குறிப்பா 2 பாயிண்ட்காக நான் ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு 3 பாயிண்ட் நான் 5 மினிட்ஸ்ல முடிச்சிருவேன். பட் ஐ திங்க் நான் வந்து ஏற்கனவே நான் பிளான் பண்ணியிருந்தேன். இந்த சோல் டைஸ், ஆத்தும பிணைப்புகளை உடைத்து நான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன். பழைய வாழ்க்கையில தவறான ஒரு நபரோட எனக்கு உறவு இருந்துச்சு. என்னுடைய கனவு உலகத்துல நான் தவறா இருக்கிறேன், இமோஷனலா நான் ஒரு பர்சன்ட் அட்டாச் ஆகிருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க, இந்த சீக்ரெட்டை நான் இன்னும் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களும், இன்னையில இருந்து நான் அதை ரிலீஸ் பண்றேன், நான் கன்ஃபஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் நடத்துகிறபடி நீங்க ஜெபிக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தொடர்ந்து ஒரு 3 பாயிண்டோட நான் முடிக்க போகிறேன். இந்த பிரேயர் மாத்திரம் என்னோடு கூட நீங்க சேர்ந்து பண்ணணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். அன்புள்ள ஆண்டவரே, சொல்ல நீங்க சொல்லுங்க. அன்புள்ள ஆண்டவரே, குறிப்பிட்ட நபர், அந்த நபர் பேரை நீங்க சொல்லுங்க. நபர் பேரை சொல்லுங்க. அந்த நபரோடு நான் தவறாக விபச்சாரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் இன்று அறிக்கை இடுகிறேன், நான் எல்லை மீறி நான் பேசியிருக்கிறேன் இந்த நபர்களோடு. 1 2 3னா 2 3 போடுங்க. இயேசுவின் நாமத்தினால இன்று நான் அறிக்கை இடுகிறேன். ஆண்டவரே, என்னுடைய சரீரம் உமக்கு சொந்தம். என்னுடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவர் நீர் தங்குற ஆலயமாயிருக்கிறது. இன்றிலிருந்து நஸ்ரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஒரு புதிய ஆரம்பம் உண்டாவதாக. எல்லா கட்டுகளையும் முறிக்கிறேன். இந்த ஃபிளேர் அப்ஸ் திருப்பி வராதபடி இயேசுவின் நாமத்தினாலே ரெபியூக் இட் அப்படின்னு சொல்லுங்க. ஹalleluya, hallelujah, the name of Jesus, hallelujah. உன் பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் அவைகள் உறைந்த மலையை போல வெண்மையாயிற்று. ஆமென், ஆமென். ஆண்டவர் மறந்து போகிறார் அந்த காரியங்கள் எல்லாம். பழையவைகள் எல்லாம் ஒளியட்டும். ஆண்டவர் உங்களுக்கு புதிய ஆவியை அவர் ஊற்றுறதுக்கு அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். தேங்க்யூ. கீப் த விக்டரி. ஸோ மேரேஜ்க்காக அடுத்த ஒரு பாயிண்ட்காக நான் ஜெபிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஏன் அப்படின்னா, இந்த கிளாரிட்டி ஆஃப் காலிங்லயும் ஒரு சாப்டர் எழுதியிருக்கிறேன். ஊழியத்தில் இருக்கிறவங்க ஆண்டவருக்காக வல்லமையாக கிரியை செய்யணும்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து 2 பேருக்கும் அந்த கமிட்மெண்ட் இருந்தாதான். வெறும் பிலீவரை மாத்திரம் பார்த்தா போதாது. மினிஸ்ட்ரிக்கு கமிட்மெண்ட் இருக்குதா? நம்ம பரிசுத்த விவாகம், ஹோலி மேரேஜ், ஹோலி மேட்ரிமோனின்னு சொல்றோம். இட்ஸ் இன்ஸ்டிடியூட்டட் பை காட். தேவனால் இது உண்டு பண்ணப்பட்டது. 3 பேர் இதுல இன்வால்வ்டா இருக்கிறாங்க. அதனால
வெறும் எக்ஸ்டர்னல் அப்பியன்ஸ், வெறும் படிப்பு, வெளியே எப்படி இருக்கிறா, அழகா இருக்கிறாங்களா, இதை மாத்திரம் பார்த்து தயவுசெய்து தீர்மானம் பண்ணிடாதீங்க. ஜாம் பண்ணுங்க. ஒரு ப்ரொபோசல் வருதா, நம்ம ஜாம் பண்ணலாம். உங்க மென்டர்ட்ட ஷேர் பண்ணுங்க, என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. நீங்களா போயிடாதீங்க, எங்கேயும் போய் விழுந்துடாதீங்க. தெரியாம ரட்சிப்பு உறுதியாகுதான்னு பார்க்கணும். அவங்கள யாராச்சும் நடத்திருப்பாங்க, அவங்க போய் ஒரு சர்ச்சுக்கு போயிருப்பாங்க, ஒரு அண்ணன்மார் கூட இருந்திருப்பாங்க, ஒரு அக்காமார் கூட இருந்திருப்பாங்க. அவங்ககிட்ட எல்லாம் நம்ம பேசி, உங்க பேரண்ட்ஸ்டையும் பேசி, நாங்க இந்த விஷயத்திலயும் நாங்க ஹெல்ப் பண்ணணுன்றதுக்கு ரொம்ப நாங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு கிருபையில கொடுக்கட்டும். எக்ஸ்டர்னலா நீங்க டிசைட் பண்ணிடாதீங்க. மேரேஜ்க்காகவும் நீங்க ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியமா. நம்ம இந்த 3 பாயிண்ட் நான் சொல்லிட்டு கடைசியில மேரேஜுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். 5th பாயிண்ட், practice holiness in secret places. இல்லையா? அந்தரங்கத்தில் பரிசுத்தத்தை அபியாசிக்க வேண்டும். சங்கீதம் 51:6, இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்திடும். அந்த கரணம்னா சீக்ரெட் ஹார்ட். நான் முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் சொல்றப்ப நான் சொன்னேன், நீங்க முதல்ல ஹார்ட்லயும் ஐஸ்லயும் நீங்க ஹோலினஸ் பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னா எக்ஸ்டர்னலா நீங்க ரொம்ப தடுமாறுவீங்க. உங்களுக்கு பாவத்தை நோன் சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். டிசிப்ளின் பண்ணுங்க. நான் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. தேவனுடைய பிள்ளை, ஆண்டவரே எனக்கு இந்த கண்ணுல டிசிப்ளினை கொடுங்க. நான் தனியா இருக்கிறப்ப அதுதான் பரிசுத்தம். தனியா இருக்கிறப்ப நான் ஆண்டவருக்காக நின்று பழகிடணும். என்னை யாரும் பார்க்காதப்ப, தனியா டிராவல் பண்ணிட்டு இருக்கிறப்ப, தனியா நான் பெட்ல இருக்கிறப்ப, தனியா வீட்டுல இருக்கிறப்ப, தனியா ஹாஸ்டல் இருக்கிறப்ப, அப்ப நான் எப்படி இருக்கிறேன், அதுதான் பரிசுத்தம் அப்படின்றத மறந்துடாதீங்க. இல்லையா? துணிகரமான பாவங்கள் இல்ல, சங்கீதம் 19:12 நீங்க பாத்தீங்க அப்படின்னா துணிகரமான பாவங்கள் அப்படின்னு இருக்கு. துணிகரமான அது 12ஆம் வசனத்துல, சங்கீதம் 19:12 மட்டும் நான் வாசிக்கிறேன். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். ஆண்டவரே, எனக்கு மறைவான குற்றங்கள் வேண்டாம் ஆண்டவரே. சீக்ரெட் சின்ஸ் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அதான் நான் இன்னைக்கு ரொம்ப டீல் பண்ணிட்டு இருக்கிறேன். சீக்ரெட் சின்ஸ் எனக்கு வேண்டாம், டபுள் லைஃப் எனக்கு வேண்டாம். 13ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, துணிகரமான பாவங்களுக்கு அடியேனை விலக்கிக்கார், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாது, என்னை ஆண்டு கொள்ளக்கூடாது. டொமினியன், அந்த பாவம் ஆளுகை செய்து பாருங்க. துணிகரமா பாவம் செய்யணும், அது ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிடும். சங்கீதக்காரன் சொல்றான், அப்பொழுது அந்த ஆளுகை செய்யலனா நான் பெரும்பாதகத்துக்கு நீங்களா இருப்பேன். நான் உத்தமனாகி பெரும்பாதக உத்தமனா நான் காணப்படும்னா இந்த துணிகர பாவங்கள் இருக்கக்கூடாது, சீக்ரெட் சின்ஸ் இருக்கக்கூடாது. அதான் உத்தமத்துக்கு அடையாளம், பரிசுத்தத்துக்கு அடையாளம். சோ பாவம்னு எனக்கு தெரிஞ்சும் நான் பண்ணக்கூடாது. அதுக்கு ஆண்டவர்ட்ட கிருபையை கேட்கணும். சோ டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், ஷேர் பண்ணி ஜெபிக்கணும். உங்க பிரேயர் பார்ட்னர்கிட்ட நீங்க ஜெபிக்கணும், சொல்லி நீங்க சேர்ந்து ஜெபிக்கணும் அப்படின்ற பாயிண்ட நீங்க மறந்துடாதீங்க. அது மாத்திரமல்ல, be transformed in the image of Lord. தேவ சாயலில் உருமாற்றம் அடைய வேண்டும். அது ஆண்டவர்ட்ட நம்ம விட்டு கொடுக்க, ஆண்டவரே என் கண்களெல்லாம் உம்மை போல மாற்றுங்க, ஆண்டவரே என் கண்களெல்லாம் உம்மை போல மாற்றுங்க. என் சிந்தனைகள் எல்லாம் நான் உம்மை பத்தியே நான் யோசித்து கொண்டே இருக்கணும். எழுந்தாலும் நடந்தாலும் நம்ம சுவிசேஷத்தை பத்தியே நான் யோசிக்கணும். என்னை அப்படியே மாற்றுங்க ஆண்டவரே. நல்லவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, பரிசுத்தமானவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, பியூட்டிஃபுல் திங்ஸ், பர்ஃபெக்ட் திங்ஸ் எல்லாம் நான் யோசிக்கணும் ஆண்டவரே. என் வாயின் வார்த்தைகளை நீங்க மாத்தணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அந்த நம்ம பாடி பார்ட்ஸ்க்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. என் கைகள் உமக்காக ஓடணும் ஆண்டவரே, என் குரல்கள் உமக்காக பேசணும் ஆண்டவரே, என் ஸ்ட்ரென்த் உமக்காக ஆண்டவரே, ஆவி ஆத்மா சரீரம் உமக்காக ஆண்டவரே, என்னுடைய ஞானம் உமக்காக ஆண்டவரே, நானும் எனது எல்லாமும் உமக்காக ஆண்டவரே, உலகத்துக்கு அல்ல, இச்சைகளுக்கு அல்ல ஆண்டவரே. அப்ப ஆண்டவர் அவருடைய கண்களை கொடுப்பார். தேவ சாயல் இல்லையா? நம்மள ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அந்த தேவ சாயல்ல அதான் திருமணம் ரொம்ப பரிசுத்தமானது அப்படின்னு சொன்னேன். இந்த தேவ சாயல்ல ரெண்டும் இணைந்து காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய கண்கள் தேவை. இந்த வயசான பாட்டியம்மாவை பாக்குறப்ப, ஆர் ஏபிள் டு see with divine eyes? இல்ல இந்த மாதிரி ஒரு அழகான லேடியை பாக்குறப்ப மட்டும் கேவலமா நம்ம பாக்குறோமா? ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி பாக்குறதுக்கு அவங்களுடைய தேவை. ஒரு ஆத்துமா அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும், இவங்க ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நான் ஏங்கணும், இவங்களோட சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி
நான் போய் சொல்லணும்னா கூட சுவிசேஷம் அவங்க அறியணும் அப்படின்ற அந்த ஒரு ஏக்கம் எனக்கு வேணும் இல்லையா? ரெண்டு பேரையும் பாக்குறப்ப, ஒரு நபரை பாக்குறப்ப ஆர் யூ எக்ஸைட்டட்? இன்னொரு நபரை பாக்குறப்ப நீங்க டிஸ்பைஸ் பண்றீங்களா? யூ ஹேவ் வேர்ல்ட்லி ஐஸ். உலகத்தின் இச்சையினுடைய கண்கள் நம்மளுக்கு இருக்கிறது வேண்டாம். தேவனுடைய என்ன வயதானாலும் அவங்க எல்லாம் ஆண்டவருடைய அந்த சாயல்ல படைக்கப்பட்ட ஆண்டவரே, நீர் பார்க்கிற மாதிரி நான் பார்க்கணும் ஆண்டவரே, என் கண்களை மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். கடைசியான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒன் டேல எல்லாமே மாறிடாது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை டெலிவர் பண்ணிருக்கிறார், உண்மைதான். சில நேரங்கள் ஆவிக்குரிய விடுதலை ஆண்டவர் கொடுக்கிறார், உண்மைதான். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் இந்த ஜெயத்தை நீங்க மெயின்டைன் பண்ணணும். ரோமர் 6:19 நீதியின் அவயங்களாக உங்க சரீரத்தினுடைய அவயங்களை நீங்க ஒப்பு கொடுக்கணும் சொன்னேன் இல்லையா? கண்கள் கால்கள் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கணும். நான் கடைசியா ஜெபம் முடிக்க போறேன். என் சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்தணும். மற்றவனுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே. சரீரத்தை ஒடுக்கிற அந்த பழக்கத்தை உண்டு பண்ணணும் இல்லையா? சில நேரங்கள்ல ஃபாஸ்டிங் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில நேரம் எது நீங்க விரும்புறீங்களோ அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லி மேபி உங்களுக்கு ஒரு அந்த மொபைல் ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்குது, அதுல இருந்து தான் வருது அப்படின்னா ஒரு 15 days மொபைல் ஃபாஸ்டிங், 15 days இந்த மொபைல்ல இருந்து வெளியே இருந்து நீங்க வாழ்ந்து பார்க்கணும். அதான் டிசிப்ளின். ஒடுக்கிறது எங்க உங்களுக்கு தடுமாற்றம் இருக்கிறதோ அதை நீங்க ஒடுக்கிறதுக்கு ஆண்டோட்ட கிருபையை கேட்கணும். அது மாத்திரமல்ல, ஆவியினால நடத்தப்படுகிற ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். கலாத்தியர் 5:16. பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து காணப்படும் பொழுது, நம்ம சரீரத்தை ஒடுக்கி நம்ம கீழ்ப்படுத்தும் பொழுது, நம்மளுடைய சரீரத்தை ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய அந்த அவயவங்களாக, நீதியின் அவயவங்களாக ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஜெயத்தை கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் ஜெயத்தை கொடுப்பார். டோன்ட் think victory as a once achieved thing. ஒரு நாள் நம்மளுக்கு கிடைக்கிறதா நீங்க நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஸோ கிளஸ்டர் பைபிள் ஸ்டடியில அம்னோன் தாமாரை நீங்க மெடிடேட் பண்ண போறீங்க. ஸோ நல்ல ஒரு பயங்கரமான நம்மளுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் இந்த பேசேஜில் இருக்குது, அந்த இன்சிடென்ட்ல இருக்கிறது. தாமாருடைய வாழ்க்கை எவ்வளவு அருமையான, அந்த மகளுடைய வாழ்க்கை துக்ககரமாக முடிகிறது. அதுல இருந்து நம்ம அநேக காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி லெட்ஸ் ப்ரே அண்ட் ஃபினிஷ். ஸோ சில காரியங்கள் நான் சொன்னபடி ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். திருமணத்துக்காகவும் ஜெபிக்க போகிறோம். திருமணமானவர்கள் உங்களுடைய திருமணத்தில் நீங்க உண்மையற்றவர்களா இருந்தீங்க அப்படின்னா ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு நீர் மனைவின்னு கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு கணவன்னு கொடுத்துருக்கிறீங்க. அவங்க இருக்கிறப்பவே நான் ஆண்டவரே விசுவாச துரோகம் நான் பண்ணியிருக்கிறேன், என் மனசுல நான் பண்ணியிருக்கிறேன், என் சிந்தனைகளை நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க அறிக்கையிட்டு, ஆண்டுடைய பார்வையில் அது பொல்லாப்பா இருக்கிறது அறிக்கையிட்டு நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கட்டும். சிந்தனை மண்டலங்கள்ல ஒரு பரிசுத்தத்தை கொடுக்கட்டும். திருமணம் ஆகாதவர்களும் நீங்க திருமணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் திருமணமாக போகிற நபருக்காக இப்பொழுதே நான் என் பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ள உதவி செய்யும், நான் உண்மையா இருக்க எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே, நீ சொன்ன ஆண்டவரே அநேக சத்தியங்களுக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. திருமணமானவர்கள் ஆண்டவரே, அந்த திருமணத்துல ஆண்டவர் உண்மை இழந்து காணப்படுகிற நபர்கள் எல்லாருடைய வாழ்க்கையில உண்மை மறுபடியுமாய் திரும்பி வருவதாக, பரிசுத்தம் மறுபடியும் கடந்து வரட்டுமே சுபி நாமத்தினால. ஆண்டவரே, திருமணம் ஆகாதவர்கள் ஆண்டவரே இன்னையில இருந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. வயசு சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல. யூ ப்ரே ஃபார் யுவர் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் ஆர் வைஃப். ஆண்டவரே, மேரேஜுக்காக நான் ஜெபம் பண்றேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அந்த பிரேயர் ஆண்டவர் பிற்காலத்துல அதை உங்களுக்கு வாழ்க்கையில யூஸ் பண்ணி கொடுப்பார் பாருங்க. நான் தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நான் மேரேஜ்ல மிஸ்டேக் பண்ணக்கூடாது ஆண்டவரே, வெளிப்புறமான அழகை வச்சு நான் ஏமாந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. லைஃப்ல நான் சஃபர் பண்ணிடக்கூடாது, மேரேஜை வச்சு நான் சஃபர் பண்ணிடக்கூடாது. தேவரீர் தேர்ந்தெடுத்த நபரை, நீர் எனக்கு நீங்க வச்சிருக்கிற நபரை நான் கண்டுகொள்ள எனக்கு கிருபையை கொடுங்க. ஆமென். நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் அடிக்கடி ரெகுலரா ஃபாஸ்ட் பண்ணி பிரேயர் பண்றதுக்கு எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க.
என் சரீரத்தை ஒடுக்க எனக்கு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. மூவிஸ்ல இருந்து எனக்கு ஒரு ஆண்டவரே அதுல இருந்து அந்த இச்சைகள் வருதுன்னா அந்த மூவிஸை நான் ஒதுக்குறதுக்கு எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க. கேம்ஸ்ல இருந்து அந்த இச்சையுடைய ஸ்பிரிட் வருது அப்படின்னா அதை நான் ஒதுக்குறதுக்கு எனக்கு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. எனக்கு பலப்படுத்துங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. மொபைல்ல இருந்து எனக்கு டிஸ்டர்பன்ஸ் வருது, வாட்ஸ்அப்ல இருந்து எனக்கு டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னா ஆண்டவரே அதுல எனக்கு ஆண்டவரே அதன் ஆலோசனை கொடுங்க. வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணணுமா, அந்த மொபைலை நான் தூர வைக்கணுமா, அந்த ஆலோசனை கொடுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தினால ஆவி ஆத்மா சரீரத்தை கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய சிந்தனைகளுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கண்ணின் பார்வைகளுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், வாயின் வார்த்தைகளுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், கைகள் கால்கள் எல்லாவற்றையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உமக்காக பரிசுத்தமாய் நான் வாழ்ந்து முடிய ஆண்டவரே கடைசி மட்டும் ஆண்டவரே அப்பா கடைசி மூச்சு இருக்க மட்டும் என்னுடைய பரிசுத்தத்தை நான் பாதுகாத்துக் கொள்ள எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உதவி செய்யும், பலப்படுத்தும், தொடர்ந்து வழி நடத்தும். இந்த கிளஸ்டர் குரூப்ஸ் மீட்டிங்ஸ்க்காக நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நீர் பிள்ளைங்களை நீர் பலப்படுத்த வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறேன். உதவி செய்யுங்க. தவறான உறவுகள் இருக்கிறவர்கள் ஆண்டவரே வெளி வரத்தக்கதான கிருபை நீர் கொடுக்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறேன். உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.